Next, our topic is operating cost ratio. Operating cost ratio is the proportion of the operating cost to revenue from operations. This ratio is a test of the operational efficiency of the business. தட் இஸ் இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் ஆகும் இல்லையா, தட் இஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வரும். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆகுது, அது ப்ரப்போர்ஷன் எதை வச்சு பார்ப்போம், சேல்ஸ் வச்சு கன்சிடர் பண்ணி பார்ப்போம். சேல்ஸையும் ஆப்ரேஷன் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. இது என்னென்னா இட் இஸ் அ டெஸ்ட் டு த ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி ஆஃப் த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நம்ம ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற காஸ்ட் ரேஷியோ தான் இது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. இது ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேஷ்னல் காஸ்ட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100. இது ஃபார்முலா பார்த்திங்கன்னா என்னது, ஆப்ரேஷனல் காஸ்ட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ அப்படிங்கிறது வருமானம், அப்போ என்னவாக இருக்கும், அது சேல்ஸாக இருக்கும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட், தட் இஸ் ஒரு பொருள் விற்பனை செய்யறதுக்கு என்னென்ன செலவுகளோ அதுவும் அது விற்பனை செலவும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்ட் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னு அர்த்தம், ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன செலவுகளோ அதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு செலவுகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு அசட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், டிப்ரிசியேஷன் வரும். அதே மாதிரி எம்ப்ளாய்ட் பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது சேலரி ஆர் வேஜ். இதெல்லாம் அதாவது ரிலேட்டட் டு ஆஃபீஸ்க்கு என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். இதில் லோயர் ஆப்ரேட்டிங் ரேஷியோ இண்டிகேட்ஸ் பெட்டர் ப்ராஃபிபிலிட்டி. அதாவது ஆப்ரேட்டிங் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, நல்லா ரன் ஆகுது அப்படிங்கிறது இதோட அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சம் போடலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 14 பாருங்கள். Following is a statement of profit and loss of Marriott Limited for the year ended 31st March 2018. Calculate the operating cost ratio. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 8 lakhs, அதர் இன்கம் 20,000. ஸோ ஆட் பண்ணும்போது 8,20,000 டோட்டல் ரெவென்யூ. ஓகேவா, தட் இஸ் இன்கம். எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பர்ச்சேஸ் ஆஃப் த ஸ்டாக் இன் ட்ரேட் 4,50,000, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் -40,000 இருக்குது பாருங்கள். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 22,000, அதர் எக்ஸ்பென்சஸ் 68,000, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இஸ் 5 lakhs. ஸோ என்னென்னா இந்த 8,20,000 மைனஸ் 5 lakhs போச்சு அப்படின்னா மிச்சம் 3,20,000 இஸ் த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நோட் டு அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 68,000 இருந்துச்சு இல்லையா, அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன செலவு பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்காக எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் சொல்லி 22,000 கொடுத்தாங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஜாக 10,000 இருக்குது, சேலரிஸாக 12,000 இருக்குது. ஸோ அது அதர் எக்ஸ்பென்சஸில் 68,000 இருந்தது இல்லையா, அது என்ன அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 20,000 இருக்குது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 28,000 இருக்குது, லாஸ் அண்ட் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிறது 20,000 இருக்குது. ஸோ அதர் டோட்டல் அப்படிங்கிறது 68,000. அதாவது இந்த அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியாது, சம் போட முடியாது. அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன செலவுகள் அப்படின்னு அவங்க தனித்தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க நமக்கு. அதுதான் இது என்னது, நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எஸ், now we can do the solution. Okay, what we have to find here, we have to find operating cost ratio. So first of all you have to write the formula. What is the formula for finding operating cost ratio? Operating cost ratio அப்படிங்கிறது operating cost divided by revenue from operation. Okay, listen here.
operating cost ratio is equal to operating cost divided by revenue from operation into 100. இந்த into 100 கண்டிப்பாக ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம போடுவோம். ஏன் அப்படின்னா பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறனால. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோவில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம புக்லேயே இருக்குது. ஓகேவா? புக்கில் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கொஸ்டினில் இருக்குது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8 lakhs இருக்குது. ஓகே, சரி, அதில் நமக்கு என்ன தேவையில்லை, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஃபார்மில் என்ன, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ரைட்டா? சரி, இங்கே பாருங்கள், இது லைன் அப்படியே ஒவ்வொரு இதாக போயிட்டே இருக்கும். ஃபார்முலா பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். சரி, இதில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கா? இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தெரியுமா? தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். திஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் கண்டுபிடிக்கணும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸும் கண்டுபிடிக்கணும். சரி, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபார்ம் என்ன, இங்கே பாருங்கள். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கா? பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக்னாலும் சொல்லலாம், ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு சொல்லலாம். தப்பு, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவே? ட்ரேட் ப்ளஸ் சேஞ்ச் இன் inventories of stock in trade plus direct expenses. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், கொஸ்டினில் பாருங்கள். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு இருக்கா? இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் 4,50,000 இருக்குது. சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி -40,000 இருக்குது. டைரக்ட் வேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்ம சொல்லலாம், டைரக்ட் வேஜ் அப்படிங்கிறது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே வேஜாக கன்சிடர் பண்ணுவோம். வேஜ் எங்கே கொடுத்துருக்காங்க, அந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நோட்ஸில் இருக்குது வேஜ் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா, 10,000 வேஜ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எடுக்கிறோம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்தது, 4,50,000. ரைட்டா? நெக்ஸ்ட்டு டைரக்ட் இது சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸுங்கிறது -40,000 இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படி வேஜை கன்சிடர் வேஜ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வேஜ் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4,50,000 ப்ளஸ் 10,000 4,60,000. 4,60,000ல் 40,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 4,20,000 ஆன்சர் வரும். இது என்னது, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே இந்த இடத்துல கிடைக்க வேண்டிய காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வரும். ஓகே, அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு என்னென்ன ஆப்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அந்த செலவுகளில் நம்ம எல்லாம் ஆட் பண்ணுவோம். அப்போது இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்ன இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, அதர் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வருது. ஆனால் லாஸ் அண்ட் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் அதுனா, தட் இஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போது அந்த லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிறது, நான் ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் விற்கும் போது எனக்கு என்ன ஆகுது, நஷ்டம் வருது இல்லையா? நஷ்டம் ஆகும்போது எனக்கு என்ன இல்லை, நான் எந்த ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணல, எந்த ஒரு வேலையும் நான் செய்யலை, பட் எனக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சு. இது வந்து நான் ஆப்ரேட்டிங்.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸும் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம ஏன் ஆப்ரேட்டிங்கில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ஒரு செல்லிங், அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை, அப்போ அந்த செலவாகும். அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகுங்க, சேல்ஸ் எக்ஸ்பென்ஸஸ் தேவைப்படும். ஸோ இது ஒரு விஷயம் செய்யும் போது, தட் இஸ் சேல்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய செலவுகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் சொல்கிறோம். அதே எந்த செலவுமே இல்லாமல் நம்ம எந்த உடல் உழைப்பும் கொடுக்காம ஒரு செலவு நடந்துச்சு அப்படின்னா அது நான் ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இங்கே என்னென்ன இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் என்னது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் என்னென்ன இருக்குது, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், சேலரியும் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஸோ சேலரிஸ். ஸோ இது 3 ஆட் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 20,000 இருக்கா, சரி 20,000. நெக்ஸ்ட்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 28,000, சேலரி 12,000. ஓகேவா, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 வரும். எவ்வளோ வரும், 60,000 வரும். சரி, இப்போ இது என்னது, திஸ் இஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறோம். இப்போ இந்த ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 4,20,000. அது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேங்க, இந்த இடத்துல இருக்க 60,000 நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், ருபீஸ் 4,80,000. இந்த 4,80,000 காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட், இது என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, மேலே வாங்க, இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ஃபார்முலா போட்டிருக்கோமா, ரைட். இதோட ஃபார்முலா என்ன, ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆப்ரேட்டிங் காஸ்ட், இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ இதை நம்ம போடும்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு, 4,80,000 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது 8 lakhs இன்ட்டு 100. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், இது 2 3 வச்சுலாமா, சரி. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஹவு மெனி டைம்ஸ் இட் கம், இது 6 times, அப்போ 60 times. 60 times மட்டும் 60%. ஏன் அப்படின்னா இது என்ன ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகே.